தமிழ் சினிமா வரலாற்றிலே முதலாக ஹெலிகாப்டரை காட்டிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நூலிழையில் உயிர் தப்பி இருக்கிறார் சிவாஜி கணேசன். அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழ் சினிமாவிலே நடிப்பிற்கு என தனி இலக்கணம் வகுத்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆக்ரோஷமான நடிப்பாலும் சிறந்த தமிழ் உச்சரிப்பாலும் தமிழ் சினிமாவில் நீண்ட காலம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருந்தார் சிவாஜி கணேசன். இவர் நடித்த ஒவ்வொரு படங்களும் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றே சொல்லலாம். நடிக்க வரும் ஒவ்வொருவரும் சிவாஜி நடித்த படத்தை பார்த்த போதும் நடிப்பிற்கான அனைத்து யுக்தியும் கற்றுக்கொண்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு சினிமாவை பற்றியும் நடிப்பையும் பற்றியுமே அக்குவேற ஆணிவராக கரைத்து வைத்திருந்தவர் தான் சிவாஜி கணேசன் என அனைவருக்குமே தெரியும். சினிமாவில் எத்தனையோ புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அந்த வகையில் சிவாஜி நடித்த ஒரு படத்தில் தான் ஹெலிகாப்டரை முதலில் பயன்படுத்தி வைக்கிறார்களாம். அந்த படம் சிவந்த மண் அப்படிங்கிற திரைப்படம். பிரபல திரையமைச்சர் இதயக்கனி விஜயன் கூறியிருக்கிறார். அதாவது அந்த படத்திலே பெரும்பாலான காட்சிகள் வெளிநாடுகளிலே படமாக்கப்பட்டிருக்கு. படத்தின் கதைப்படி புரட்சியாளர்களை நம்பியார் ஆட்கள் ஹெலிகாப்டரிலே துரத்துவது போன்ற சீன் என்பது எடுக்கப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டரிலிருந்து குண்டுகள் வீசுவது, துப்பாக்கியால் சுடுவது என காட்சிகள் படமாக்கி கொண்டிருந்தார்கள். அப்போது எல்லோருமே பயந்து ஓட வேண்டும். சிவாஜியும் சேர்ந்து ஓட தரையிலிருந்து சரியான உயரம் அளவு தெரியாமல் ஹெலிகாப்டர் சிவாஜியின் அருகில் வந்திருக்கிறது. இதை அறிந்து கொண்ட சிவாஜி ஓடிக்கொண்டே இருக்க வரும் வழி பெரிய குழி இருந்ததாம். உடனே அந்த சிவாஜி கணேசன் அந்த குழிக்குள்ளே விழுந்து விட்டாராம். அதன் பிறகு ஹெலிகாப்டர் அவரை தாண்டி போயிருக்கிறது. அந்த குழி மட்டும் இல்லை என்றால் ஹெலிகாப்டர் சிவாஜியின் தலையிலே தட்டி இருக்கும் இதயக்கனி விஜயன் அவர்கள் ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதாவது நமது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு படத்தில் தான் முதலில் அதுவும் சிவந்த மண் அப்படிங்கிற திரைப்படத்தில் முதல்ல ஹெலிகாப்டரை காமிச்சிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் சீன் எடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே அனைவரும் மக்கள் பயந்து ஓட வேண்டும். துப்பாக்கியால் சுடுவார்கள், குண்டுமலை வீசுவார்கள். அந்த நேரத்திலே சிவாஜி கணேசனும் பயந்து ஓட வேண்டும். அப்படித்தான் ஓடிக்கொண்டக்கூடிய அந்த வேளையிலே முதலாக எடுக்கப்படக்கூடிய ஹெலிகாப்டர் காட்சி அப்படிங்கிறனால எவ்வளவு உயரத்தில் பறக்கிறோம், எந்த உயரத்தில் போகிறது அப்படின்னு தெரியாம சிவாஜி கணேசன் தலையிலே முட்டை வந்திருக்கிறது ஹெலிகாப்டர். அதை அறிந்த சிவாஜி கணேசன் அருகில் இருந்த குழியிலே விழுந்து தப்பித்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த விபத்தில் சிக்கியிருந்தால் கண்டிப்பாக சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தற்போது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக வந்திருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.